நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் குறிப்பாக இந்த ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் மேலோட்டமாக இதை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்க, தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்னு கூட நினைக்கலாம், பட் எனக்கு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு தான். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த ப்ரௌசரை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, எவ்வளவு விஷயங்கள் இது மூலியமாக நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படி கலெக்ட் பண்ணும் போது நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு பகுதியில் இருக்கும், அது ஒரு பகுதியிலே இருக்கும், பல பகுதிகளில் இருக்கும். அதை எல்லாத்தையும் தேடி பிடிச்சி நம்ம கிளியர் பண்ண போகிறோம் இந்த வீடியோ மூலமா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எதுவும் அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. டாப் ரைட்டில் நீங்கள் பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். 3 டாட், அப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். டேரெக்டாக அப்படி கிளியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லிங்க்கையும் நீங்கள் இப்படி இந்த மாதிரி கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே கிளியர் பண்ணாலும் இன்னொரு இடத்துல இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கிளியர் ப்ரௌசிங் ஹிஸ்டரி, அதை கொடுத்து கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட முடியும். இந்த இடத்துல பேசிக் லெவலில் உள்ளது மட்டும் இருக்கும். உங்களுக்கு டைம் செட் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டுன்னு இருக்கும், இதில் தான் மிக முக்கியமானது. இதுக்கு முன்னாடி வந்து 2-3 விஷயங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடிஷ்னலாக சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ், ஆட்டோ ஃபில் ஃபார்ம் டேட்டா, சைட் செட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவைன்னா நீங்கள் இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நீங்கள் இழப்பீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு சேவ் பண்ணிப்பீங்களா, அதுவும் கிளியர் ஆகிடும். சரிங்களா? அதனால் செலக்ட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சைட் செட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எதுக்குன்னா, உங்களுக்கு உங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதையும் கிளியர் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதுதாங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, ஒரு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா, பேசிக் போங்க. இதில் சர்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறீங்களோ அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ உங்கள் கூகுள் ஐடியை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணி அந்த சர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி டெலிட் பண்ணலாம், இந்த மாதிரி இது பெர்மனன்ட் டெலிட் தான். சரிங்களா? அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் பாருங்கள், மேனேஜ் மை ஆக்டிவிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஆட்டோ டெலிட் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 3 மாதம், 18 மாதம், 36 மாதம் செட் பண்ணிக்கிட்டு ஆட்டோ டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிடும். அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே டெலிட் ஆகிடும். நீங்கள் அடிக்கடி இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமும் இருக்காது. இன்னொன்று கண்ட்ரோல் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். அதுக்குள்ளே பாருங்கள், இதில் மேனேஜ் ஆல் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் மிக முக்கியமானது வந்து மோர்க்குள்ளே போனீங்கன்னா குரோம் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் chrome.google.com சிங்குன்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். செட்டிங்ஸ், குரோம் ப்ரௌசர் செட்டிங்ஸ் யூ சேஞ்ச்டு 42, ஆட்டோ ஃபில் 615, ஹிஸ்டரி 53, அப்புறம் தீம்ஸ் இல்லை, புக் மார்க் 4, அப்புறம் பாஸ்வேர்டு 4, ஓப்பன் டேப்ஸ் 4. இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் வில் கிளியர் யுவர் குரோம் டேட்டா ஃப்ரம் யுவர் கூகுள் அக்கௌண்ட். கூகுள் அக்கௌண்ட்டில் உள்ளதை மட்டும்தான் டெலிட் பண்ணணும். திஸ் வாண்ட் கிளியர் எனி டேட்டா ஃப்ரம் யுவர் டிவைஸ். இது வந்து உங்களுக்கு உங்க போன்ல எந்த ஒரு டேட்டாவையும் கிளியர் பண்ணாது அப்படிங்கறதையும் தெரியப்படுத்துறாங்க. பெட்டர் நீங்க இந்த இடத்துல வந்து டோட்டலா கிளியர் பண்ணிக்கலாம். சோ நண்பர்களே, கூகுள் குரோம்ல எந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அந்த அக்கௌண்டோட பகுதி தான் இது. கூகுளோட சர்ச் ஹிஸ்டரி, கண்ட்ரோல்ஸ், மோர், இந்த 3 விஷயங்களை பயன்படுத்தி உங்கள் ரகசியத்தை நீங்கள் பாதுகாக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் வீடியோவை முடிச்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.